ரொம்ப நாளாச்சு மாடி தோட்ட வீடியோ போட்டு. ஸோ என்னென்ன செடிகள் வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி செடி தான் பார்க்குறோம். ஸோ தக்காளியை ஃபஸ்ட்டு நான் 2-3 கட் பண்ணிவிட்டு அதை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டேன். புதைச்சி வச்சதும் அது வந்து வேர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு அழகாக வளர்ந்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கு. நான் ஒரு 2 இடத்துலையோ 3 இடத்துலையோ தான் தக்காளி அதில் ஊனி வச்சேன். ஆனால் எனக்கு வந்து அது வேர் பிடிச்சி ஒரு 4-5 தக்காளி செடி நல்லா ஹைட்டாகவே வளர்ந்துருக்கு. இப்போ அதில் வந்து ஒரு செடியில் கூட பூ வச்சுருக்கு. ஸோ அந்த பூ வந்து காயாக மாறி அதுக்கப்புறம் கனியாக எப்போ மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிட்டிங்கில் இருக்கேன். அது ஏன்னா நம்ம அந்த ஒரு செடி வச்சு அதில் வந்து தக்காளி பறிக்கும் போது இருக்கிற சந்தோஷமே தனி தான். நெக்ஸ்ட் வந்து மருதாணி. நான் ஃபஸ்ட் டைமாக வச்சது வந்து பிழைக்கல. அதுக்கப்புறம் சின்ன குச்சியாக எடுத்து தான் ஊனி வச்சேன். அது வந்து உண்மையுமே நல்லா வேர் கொடுத்து அழகாக வந்து தழைச்சி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செடி வந்து காக்கட்டான் பூச்செடி. இது வந்து நான் எக்ஸிபிஷன் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்த செடி தான். இது வந்து 4 மாதம் கழித்து வந்து நமக்கு வந்து குட்டியாக மொட்டு வச்சுது. மொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மொட்டுக்கள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு, பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஆனால் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அந்த பூ என்னமோ செடியில் பூக்கவே இல்லை, இந்த மாதிரி மொட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பறித்து அதுக்கப்புறம் கட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக பூத்துருச்சு. ஆனால் செடியில் நானும் பூத்து பறிக்கணும்னு பார்த்தேன், ஆனால் பூக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போச்சுன்னா அது வந்து கொட்ட ஆரம்பிச்சிருது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி பறிச்சிட்டேன். ஸோ இதை பறித்து ஃபஸ்ட் டைமாக பறித்ததை வந்து நம்ம சாமிக்கு வச்சாச்சு. சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற பூவெல்லாம் பறித்து நம்ம குட்டி பாப்பாவுக்கு தான் நம்ம ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிவிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து முடக்கத்தான் கீரை தான். அது வந்து கால் வலிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து கொடி மாதிரி வந்து பரவும். அந்த செடி எனக்கு கிடைச்சிது. அதை வந்து நான் ஊனி வச்சேன். ஊனி வச்சு இப்போ வந்து நல்லா தழைச்சி இந்த அளவுக்கு நமக்கு வந்து க்ரோத் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ் செடி பார்க்கலாம். ரோஸ் வந்து நம்ம என்ன கலர் வச்சுருக்கோன்னா ரெட் கலரில் வச்சுருக்கோம். ஸோ இது வாங்கி வந்து இப்போ 2.5 மாதம் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வச்ச வேணே ஒரு 10 நாளில் பார்த்தேன் அப்டேஷன். எதுவுமே குருத்து வரவே இல்லை. என்னடா செடி குருத்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். சொன்ன உடனே ரோஸ் செடிக்கு காதில் விழுந்துச்சு என்னமோ தெரியல. அது என்ன நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து எனக்கு ஒரு அழகாக ஒரு மொட்டு வச்சு பூ பூத்துருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ செடிகளுக்கும் வந்து காது இருக்குங்கிறது அப்போ எனக்கு மைண்டில் டக்குன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்போ எனக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா, நம்ம வீட்டில் வந்து வளர்க்குற பெட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி செடிகள் இருக்குல்ல, ஸோ இந்த செடிகளுக்கிட்ட நம்ம வந்து பேசலாம். ஏன்னா நம்ம மனுஷங்கள்கிட்ட பேசினோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய நிலைமை வருது. ஸோ அதுக்கு பதில் வந்து நம்ம இந்த செடிகள்கிட்ட பேசும்போதும் இல்லை நம்மளோட பெட்டுகள்கிட்ட பேசும்போதும் நமக்கு வந்து ஒரு மைண்டு ரிலீஃபாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செடிகள்கிட்டையோ இல்லை பெட்டுகள்கிட்டையோ பேசுவீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு ஒரு பூ பூத்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த பூ பூத்ததும் அதுக்கப்புறம் எப்பயுமே செடி பூ பூத்துச்சுன்னா நம்ம வந்து செடியை வந்து கட் பண்ணி விடணும். ரோஸ் செடியை கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து துளிர்கள் வந்து நிறைய இடத்துல கொடுக்கும். ஸோ நான் கட் பண்ணி விட்டதுனால தான் இந்த மேலே இங்கே சைடில் அப்படிங்கிற மாதிரி அழகாக எந்த அளவுக்கு பாருங்கள் குருத்து அழகாக வந்துருச்சு. உண்மையுமே நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு குருத்து வரும்னு. ஏன்னா இது வந்து 2 பூ பூத்த பிறகு நான் 2-3 டைம் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் பூ பூத்து. ஆனால் வந்து பெருசாக வந்து துளிர்கள் விடலை. பட் அதுக்கும் டைம் எடுக்கும்ல, நம்ம சொன்ன உடனே துளிர் விட்டுருமா, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. ஆனால் அந்த டைம் வந்து நான் கட் பண்ணி விட்டதும் எனக்கு வந்து நல்லா துளிர்கள் விட்டு இப்போ பாருங்கள் 4-5 இடத்துல மொட்டுக்கள் வச்சுருக்கு. நமக்கு வந்து 4-5 பூ இப்போ வந்து ரெடியாக இருக்கு. ஸோ இந்த மொட்டுக்களை பார்த்ததும் எப்படா அந்த மொட்டுக்கள் வந்து பூவாக மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த செடிகளும் வந்து குட்டி குட்டியாக அதோட ஸ்டேஜில் ஒவ்வொரு வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ அந்த மாற்றத்தை சந்திக்கும் போது நம்மளோட புன்னகையோடு நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.